Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்மளுடைய ஆயுஷ் கோர்ஸ்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஎன் கோட்டாக்கும் அதில் டிஎன்ல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, நெக்ஸ்ட் ஆல் இண்டியா கோட்டா அப்படிங்கிற 3 லிங்கை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த கோட்டாவில் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அதை தனித்தனியாக அப்ளை பண்ணணும். எனக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் படிக்கணும், கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னா அதுக்கு தனியாக அப்ளிகேஷன் இருக்குது. அதே மேனேஜ்மெண்ட்டில் படிக்கணும்னா அதுக்கும் தனியாக இருக்குது. ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் தனியாக அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத இன்னையிலேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 24/7/2025. இன்னையிலேருந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8/8/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணுறது 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தனியாக கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தேவையான எந்த ரிசர்வேஷனுக்கு கீழே நீங்கள் அது பார்ட்டிசிபேட் பண்ணணுமா, கவர்மெண்ட் கோட்டாவா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவா, அல்ல நான் இப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன்னா அப்படிங்கிறத தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயுஷ் கோர்ஸ்க்கான கவுன்சிலிங்கும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆயுஷ் கோர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தா, ஹோமியோபதி, யுனானி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா, இப்படி 4 கோர்சஸ் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதுக்கான லிங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா www.tnhealth.government.org அப்படிங்கிற வெப்சைட் லிங்கை நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம். அதில் கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடலாம். இதில் இப்போ என்ன ஒரு பாசிட்டிவான திங் அப்படின்னா நம்மளுடைய எல்லா மேக்ஸிமம் ஆல் கோர்சஸ்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணிட்டாங்க. லைக் டிப்ளமோ ஆகட்டும், பேராமெடிக்கல் டிகிரி ஆகட்டும், ஃபமா டி ஆகட்டும், ஜிஎன்எம் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னும் 13, அதாவது அந்த ஜூலை 13 பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். அப்போது இந்த வீக்குக்குள்ளேயே அவங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். போன இயர் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்க்கு பிடிஎஸ்க்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண அன்னைக்கு நம்மளுடைய பேராமெடிக்கல் 90 டிகிரி கோர்சஸ் மாட்டி ஜிஎன்எம்க்கும் சேர்த்து கவுன்சிலிங் அந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால இந்த வாரத்துக்குள்ளே, அதாவது கம்மிங் மண்டேக்குள்ளேயே ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. எல்லாருமே பாசிட்டிவ் திங்கோட இருப்போம். கண்டிப்பாக மேக்ஸிமம் இந்த வாரத்துக்குள்ளே ரேங்க் லிஸ்ட் வரதுக்கு 95% சான்ஸ் இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சீட் கிடைக்கும். என்ன மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னா ஒரு கோர்ஸ் 2 கோர்ஸ் கொடுக்காம எக்ஸ்ட்ரா நிறைய கோர்ஸ் அண்ட் காலேஜ் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த சீட் அலாட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டாஸில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ப்ராஸ்பெக்டாஸ் லிங்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். மறக்காமல் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டவுட்ஸுக்கான உடனுடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 500 ருபீஸு. நெக்ஸ்ட்டு எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 500 ருபீஸு. எஸ்சி, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஃபீஸ் கிடையாது. அந்த அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஃபீஸும் பே பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டாஸில் இருக்கும். ப்ராஸ்பெக்டாஸை அவங்களுடைய வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்லையும் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். கிளியராக ப்ராஸ்பெக்டாஸை படித்து என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக ப்ராஸ்பெக்டாஸை படித்ததுக்கப்புறமா நீங்கள் அதெல்லாம் கிளியராக கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணிடுங்க. இன்னும் மறுபடியும் சொல்கிறேன், ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது 3 லிங்க் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, அடுத்ததான் ஆல் இண்டியா கோட்டா. உங்களுக்கு இந்த கோட்டாலெல்லாம் தனித்தனி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு 3 கோட்டாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கும். 3க்குமே தனித்தனியாக அப்ளை பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற கல்வி சார்ந்த இணைந்திருங்கள். வே டு கரியர் செக் யூடியூப் சேனல். நம்மளுடைய பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அப்படிங்கிறதும் கூடிய சீக்கிரமே நடக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேராமெடிக்கல் அப்ளிகேஷன் ஃபமா டி, ஜிஎன்எம் நர்சிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபமா டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதாவது போன இயர் 3000 சம்திங் வந்தது. இந்த இயர் 13,000க்கு மேலே அப்ளிகேஷன் வந்திருக்கு. அதனால் ஃபார்ம் டிக்கு மட்டும் கொஞ்சம் கட் ஆஃப் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபார்ம் டிக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கேர்லெஸ்ஸாக பண்ணாதீங்க, கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஒரு 18+18, 90, 20+ காலேஜஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபார்ம் டியை பொறுத்த வரைக்கும் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் ஆகட்டும், ஜிஎன்எம் பொறுத்த வரைக்கும் 7.5 ரிசர்வேஷன் கிடையாது. அதோட அந்த ஸ்காலர்ஷிப்ஸை பொறுத்தவரையும் அந்தந்த காலேஜ் தான் முடிவு பண்ணுவாங்க. நம்ம ஒரு சில கேட்டகரி வைஸ் காலேஜ் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறதும் அவைலபிளாக இருக்குது. அது அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் தான் முடிவு பண்ணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலும் இது போன்ற கல்வி சார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் செக் யூடியூப் சேனலுடன். நன்றி.